வெல்கம் டு சக்ஸஸ் கிளிக் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சர்வேயிங்லேருந்து உள்ள அப்ஜெக்டிவ் டைப்ஸ் கொஸ்டின் தான். இது வந்து அகர் புக்லேருந்து எடுத்தது. இந்த புக்கில் ஓரளவு எல்லா டாபிக்ஸும் கவர் ஆகிடும். இந்த புக்கை படித்தாலே எக்ஸாமுக்கு ஓரளவு கவர் பண்ணிடலாம். ஆனால் இந்த புக்கை படிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். அப்படிலாம் எதுவும் இல்லை. படிக்கணும்னு நினச்சா இந்த புக் என்ன இது மாதிரி 100 புக் படிக்கலாம். ஓகே, இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின். The curvature of Earth's surface is taken into account only if the extent of survey is more than 260 square kilometer. 260 square kilometer தான் மேலே போனால் தான் எர்த்தோட ஷேப் வந்து நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ டேக்கன் இன்டு அக்கௌண்ட் 260 square kilometer. Next, the difference in the length of arc and it is substandard chart on the Earth's surface for the distance of 18.2 kilometer is only 100 centimeter. Difference in the length of an arc and it is suspended chord of the earth surface. Distance வந்து 18.2 கிலோமீட்டர் கன்சிடர் பண்ணுறது வந்து அந்த 100 சென்டிமீட்டர் வச்சு தான் கன்சிடர் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு, இன் ஜியோடெட்டிக் சர்வே ஹையர் அக்யூரசி இஸ் அச்சீவ்டு இஃப் ஜியோடெட்டிக் சர்வேஸ்னாலே எர்த் ஆஃப் சர்ஃபேஸ் வந்து டேக்கன் இன்டு அக்கௌண்ட். ஸோ ஆன்சர் பி, கர்வேச்சர் ஆஃப் எர்த் சர்ஃபேஸ் இஸ் டேக்கன் இன்டு அக்கௌண்ட். நெக்ஸ்ட்டு, ஹைட்ரோகிராஃபிக் சர்வே டீல்ஸ் வித் த மேப்பிங். ஹைட்ரோகிராஃபிஸ்னால் வாட்டர் பாடிஸில் எடுக்கிறது. இந்த ஆப்ஷனில் எல்லாமே இருக்கிறது ஒரே ஒரு வாட்டர் பாடி. ஆப்ஷன் ஏல தான் லார்ஜ் வாட்டர் பாடி இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் லார்ஜ் வாட்டர் பாடிஸ். நெக்ஸ்ட்டு, சர்வேஸ் விச் ஆர் கேரிட் அவுட் டு டெப்சிட் மவுண்டெயின்ஸ், ரிவர்ஸ், வாட்டர் பாடிஸ், wooded ஏரியாஸ் அண்ட் அதர் கல்ச்சுரல் டீட்டெயில்ஸ் ஆர் known as. இது வந்து வாட்டர் பாடிஸும் எடுக்கிறோம், wooded ஏரியாஸ்லையும் எடுக்கிறோம், ரிவர், கல்ச்சுரல் டீட்டெயில் எல்லாத்துலேயுமே கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இது வந்து நேச்சுரல் ஃபியூச்சர்ஸ். இந்த நேச்சுரல் ஃபியூச்சர்ஸில் சர்வே எடுக்கிறது பேர் டோப்போகிராஃபிக்கல் சர்வே. ஸோ ஆன்சர் இஸ் டோப்போகிராஃபிக்கல் சர்வேஸ். நெக்ஸ்ட்டு, சர்வேஸ் விச் ஆர் கேரிட் அவுட் டு ப்ரொவைட் த நேச்சுரல் கிரிட் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் அக்யூரேட் மேப்ஸ் ஆஃப் லார்ஜ் ஏரியாஸ். எந்த வந்து லார்ஜ் ஏரியாஸ்க்கு அக்யூரேட் சர்வே வந்து எது மூலயமா எடுக்கலாம்னா ஜியோடெட்டிக் சர்வே. ஆன்சர் பி, ஜியோடெட்டிக் சர்வே மூலயமா தான் எடுக்கலாம். ஸ்மால் ஸ்கேல் ஏரியானா கூட பிளெயின் சர்வே எடுக்கலாம். நேச்சுரல் ஃபியூச்சர்ஸ், டோப்போகிராஃபிக். இதில் வந்து லார்ஜ் ஏரியாஸ் கேட்டிருக்கிறதுனால ஜியோடெட்டிக் சர்வே தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, த மெயின் பிரின்சிபல் ஆஃப் சர்வே. சர்வேயில் மொத்தம் 2 பிரின்சிபல் தான். ஒன்று வந்து நியரர் பாயிண்ட் ஒன்று எடுக்கிறது, இன்னொன்று ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோல் டு பார்ட். ஸோ ஆன்சர் பி, work from whole to part. Next, systematic errors are those errors whose effects are cumulative and can be emulative. சிஸ்டமேட்டிக்காக வர எரர் வந்து எப்போதுமே குமுலேட்டிவ் எரர் தான். அந்த எரர் வந்து நம்ம எலிமினேட் பண்ணிடுவோம். ஸோ ஆன்சர் சி, whose effects are cumulative and can be eliminated. Next, if the smallest division of the vernier is longer than the smallest division of the primary scale, the vernier. வெர்னியர் வந்து ப்ரைமரி ஸ்கேலோட அதிகமாக போயிடுச்சுன்னா அதுக்கு பேர் ரெட்ரோகிரேட் வெர்னியர். வெர்னியர் ப்ரைமரி ஸ்கேலோட அதிகமாக இருந்தால் அதுக்கு பேர் ரெட்ரோகிரேட் வெர்னியர். ஸோ ஆன்சர் சி, ரெட்ரோகிரேட் வெர்னியர். நெக்ஸ்ட்டு, த லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் த வெர்னியர் ஸ்கேல். லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் த வெர்னியர் ஸ்கேல், value of one division of the primary scale divided by the total number of divisions per vernier scale. எப்போதுமே வெர்னியர் ஸ்கேலில் வந்து லீஸ்ட் கவுண்ட் 1 divisions அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த 20 seconds தான் இருக்கும். ஸோ வேல்யூ ஆஃப் த 1 division of the primary scale divided by total number of division of the vernier scales. நெக்ஸ்ட்டு, ஒன் diagonal scale it is possible to read up 3 dimension. ஒரு diagonal scaleல 3 dimension ரீட் பண்ணலாம். ஸோ ஆன்சர் சி, 3 dimension. நெக்ஸ்ட்டு, இன் கேஸ் ஆஃப் டைரக்ட் வெர்னியர் ஸ்கேல், graduation increase in the same direction in which graduation the main scale increase. graduation increase ஆகும், மெயின் ஸ்கேல்லையும் இன்க்ரீஸ் ஆகும். அதான் டைரக்ட் வெர்னியர். ஸோ ஆன்சர் சி, graduation increase and graduation increase இந்த மெயின் ஸ்கேலும் இன்க்ரீஸ் ஆகிறது. அடுத்து, ஷார்ட் ஆஃப்செட் ஆர் மெஷர்டு வித். ஷார்ட் ஆஃப்செட் வந்து எப்போதுமே மெஷர் பண்ணுறது வந்து ஆர்டினரி செயினில் தான். ஸோ ஷார்ட் ஆஃப்செட் ஆர் மெஷர்டு வித் ஆர்டினரி செயின். நெக்ஸ்ட்டு, greater accuracy in linear measurements is obtained in direct taping. இப்போ வந்து டாக்கியோமெட்ரிக் டைரக்ட் செயினிங் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு இடத்துல அளந்துட்டு வந்து அதுக்கப்புறம் தான் கால்குலேஷன் போடுவோம். ஆனால் டேப்பிங் வச்சு அளந்துட்டு அங்கேயே நம்மளோட கரெக்ட் அக்யூரன்சி இத்தனை மீட்டர் தான் இருக்குது, இத்தனை சென்டிமீட்டர் தான் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கிரேட்டர் அக்யூரன்சி வந்து டேப்பில் தான் இருக்கும். ஸோ ஆன்சர் சி, டைரக்ட் டேப்பிங்.
Next, it is more difficult to obtain good results while measuring horizontal distance by stepping uphill. More difficult எதில் அப்படின்னு பார்த்தா horizontal distanceல ஒரு கிரவுண்டு வந்து மெஷர் பண்ணும்போது அப் டவுனாக ஒரு ஏற்ற இறக்கமாக இருக்குன்னா அதை எடுக்கிறது தான் கஷ்டம். செயினிங் வந்து தெரியும், ஆனால் அதோட வெர்ஷன் வந்து நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரியாது. ஸோ ஆன்சர் ஏ, uphill. Next, the distance between step for measuring downhill to obtain better accuracy degrees with increase of slope. Downhill எடுக்கும்போது ஸ்லோப் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ degrees with increasing slope. ஸ்லோப் அதிகமாக accuracy வந்து அதோட குறைஞ்சிரும். Next, the correction to be applied to each 30 meter chain length along with theta degree slope. இது ஃபார்முலா correction to be applied 30 meter chainக்கு 30 into secant theta minus 1 meter. 30 secant theta minus 1 meter. Next, the slope correction for length of 30 meter along the gradient 1 in 20. The slope correction 30 meterக்கு 1 in 20ல எவ்வளோ இருக்குன்னா 3.75 centimeters இருக்கும். Next, correction distance obtained by the erroneous chain. Correction distanceக்கு erroneous chain எப்போதுமே error divided by corrected chain length into observed. எப்போதுமே ஒரு கரெக்ஷன் இருக்குன்னா மேலே வந்து எரர், கீழே வந்து கரெக்டாக அதோட அப்சல்யூட் வேல்யூ இந்த தான் டிஸ்டன்ஸ் போடுவோம். அதே மாதிரி தான் இதுக்கும் erroneous chain length divided by correct chain length into observed distance. Next, if a 30 meter chain divides though the perpendicular distance d from its correct alignment, the chain length is d squared divided by 60 meter. 30 meter chainக்கு perpendicular distanceல correct alignment d squared by 60 meter. Next, if h is the difference is the height between end points of the chain length L and required slope correction h squared by 2L தான் ஃபார்முலா. அடுத்து ஒரு 2-3 அடுத்து நெக்ஸ்ட் ஃபார்முலாவாக தான் வருது. இஃப் த லென்த் ஆஃப் த செயின் லைன் அலாங் த ஸ்லோப் ஆஃப் தீட்டா டிகிரி இஸ் எல், த ரெக்யூர்டு ஸ்லோப் கரெக்ஷன், இது வந்து செயின் லைனில் ஸ்லோப் கரெக்ஷனுக்கு 2L sin squared theta by 2. நெக்ஸ்ட், இந்த டேப் ஆஃப் லென்த் எல், வெயிட் வந்து W, சஸ்பெண்டர் அண்ட் இட்ஸ் எண்ட் வித் புல் P, Pங்கிறது புல், அந்த சாகு கரெக்ஷனோட ஃபார்முலா L cube W squared divided by 24 P squared. Next, correction per chain length 100 links along the slope correction. ஸ்லோப்பில் வந்து செயின் லென்த் கரெக்ஷன் 100 லிங்க்ஸ் இருந்தால் 1.5 ஆல்ஃபா ஸ்கொயர் டிவைடட் பை 100. அடுத்து கரெக்ஷன் ஃபார் செயின் லென்த் 100 லிங்க்ஸ் அலாங் த ஸ்லோப் ரேடியன்ஸ், அதில் வந்து ஸ்லோப் மட்டும் கேட்டிருக்காங்க, இதில் ரேடியன்ஸ் கொடுத்துருக்கறதுனால 100 ஆல்ஃபா. ஆன்சர் பி, 100 ஆல்ஃபா. நெக்ஸ்ட்டு கரெக்ஷன் பர் செயின் லென்த் 100 லிங்க்ஸ் அலாங் த ஸ்லோப் ஹேவிங் ரேஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேஸ் கொடுத்துருக்கிறதுனால 100 by n squared ஆன்சர். அடுத்து அசிடென்ஷியல் ஆர் காம்பன்சேட்டிங் எரர் லென்த் L ஆர் த ப்ரொபோர்ஷனல் டு ரூட் எல். காம்பன்சேட்டிங் எரர் ரூட் எல். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து while measuring a chain line between two station A and B inverted by the raised ground. இப்போ 2 ஸ்டேஷன் வந்து மெஷர் பண்ணுறோம், ஏலேருந்து B ஸ்டேஷன், அது வந்து இன்வெர்ட்டாக ரேஸ்டு கிரவுண்டாக இருக்குது. ஸோ ஆன்சர் விஷன் கெட்ஸ் அப்ஸ்ட்ரக்ஷன். நம்மளுக்கு விஷன் வந்து கரெக்டாக தெரியாது, ஏன்னா ஒரு ரேசிங் கிரவுண்டு வந்து உயரமாக இருக்குது. ஸோ விஷன் கெட் அப்ஸ்ட்ரக்டட். நெக்ஸ்ட்டு ப்ரொலாங்கேஷன் ஆஃப் த செயின் லைன் அக்ராஸ் அன் அப்ஸ்ட்ரக்ஷன் இன் த செயின் சர்வேயிங் இஸ் டன் பை drawing perpendiculars with a chain. Prolongation of the chain line across the obstruction in the chain surveying. செயின் லைனில் அப்ஸ்ட்ரக்ஷன் எடுக்கும்போது பர்பண்டிகுலராக தான் நம்மளோட ஆப்செட் வந்து இருக்கும். ஸோ ட்ராயிங் பர்பண்டிகுலர்ஸ் வித் எ செயின். நெக்ஸ்ட்டு இன் எ செயின் சர்வேயிங் டை லைன்ஸ் ஆர் ப்ரைமர்லி ப்ரொவைடட். டை லைன்ஸ் வந்து எதுக்காக ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா ஆன்சர் வந்து சி, டு அவாய்ட் லாங் ஆஃப்செட் ஃப்ரம் த செயின் லைன். லாங் ஆஃப்செட் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம டை லைன் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இந்த செயின் சர்வேயிங் ஃபீல்டு ஒர்க் இஸ் லிமிட்டட் டு லீனியர் மெஷர்மெண்ட். செயின் சர்வே எப்போதுமே லீனியர் மெஷர்மெண்ட்ஸ் தான். அடுத்து செக் லைன் ஆர் ப்ரூஃப் லைன் இந்த செயின் சர்வேயிங் ஆர் எக்ஸ்டென்ஷியலி டு இண்டிகேட் த அக்யூரசி ஆஃப் த செயின் ஒர்க். செக் லைன்ங்கிறது நம்மளோட அக்யூரசி ஆஃப் த செயின் ஒர்க் மெஷர் பண்ணுறதுக்கு தான். நெக்ஸ்ட்டு வெல் கண்டிஷன்டு ட்ரையாங்கிள் நோ ஆங்கிள் ஷுட் பி லெஸ் தென் 30. இது ஒரு முக்கியமான கொஸ்டின், எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸ்லேயும் ரிப்பீட்டடாக இருக்கும். வெல் கண்டிஷன் ட்ரையாங்கிள் ஷுட் பி நோ ஆங்கிள் லெஸ் தென் 30. 30 வந்து இருக்காது. ஸோ வெல் கண்டிஷன் ட்ரையாங்கிளுக்கு வந்து 30 தான் ஆன்சர். த அக்யூரசி மெஷர்மெண்ட் ஆஃப் த செயின் சர்வேயிங் டஸ் நாட் டிபெண்ட் ஆன்.
accuracy does not depend on the general layout. இப்போ வந்து லென்த் ஆஃப் ஆப்செட், ஸ்கேல் ஆஃப் பிளாட்டிங், இம்பார்ட்டன்ஸ், இது எல்லாமே வந்து நம்ம ஒரு செயின் சர்வேயில் வந்து டிபெண்ட் பண்ணுவோம். லென்த்து பார்ப்போம், ஸ்கேல் பார்ப்போம், இம்பார்ட்டன்ஸ் ஃபியூச்சர்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். ஆனால் லேஅவுட் வந்து எப்படி வருதுன்னு பார்க்க மாட்டோம். ஸோ டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் ஜென்ரல் லேஅவுட் ஆஃப் த செயின் லைன். ஆன்சர் டி. நெக்ஸ்ட்டு, the limiting length of an offset does not depend upon. Limiting length of an offset does not depend on indefinite futures to be surveyed. இதில் வந்து அக்யூரஸியும் ஒர்க் பார்ப்போம், மெத்தட் ஆஃப் செட்டிங் அவுட், பர்பண்டிகுலர்ஸ், லிமிட்டிங் லென்த் பார்ப்போம், ஸ்கேல் ஆஃப் பிளாட்டிங் பார்ப்போம். மீதி இருக்கிறது இன்டெஃபினிட் ஃபியூச்சர்ஸ் டு பி சர்வேட் தான். ஸோ லிமிட்டிங் லென்த் வந்து டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் இன்டெஃபினிட் ஃபியூச்சர்ஸ் டு பி சர்வேடு. நெக்ஸ்ட்டு, செயின் சர்வேயிங் இஸ் வெல் அடாப்டட் ஃபார் ஸ்மால் ஸ்கேல் ஓப்பன் சர்வே தான். ஸோ ஆன்சர் ஏ, ஸ்மால் ஏரியாஸ் இன் த ஓப்பன் கிரவுண்ட். நெக்ஸ்ட்டு, the angle between two plane mirrors of optical square. Optical squareல angle எப்போதுமே 45 degree. Next, an angle 45 degree with a chain line may be set out with French cross stop. 45 degree angle வந்து எதில் செட் பண்ணுவோம்னா French cross stopல தான் நம்ம செட் பண்ணுவோம். அடுத்து, for taking offset with an optical square of the right hand side of the chain line is held by the left hand upright. Taking offset வந்து ஆப்டிக்கல் ஸ்கொயர் ஆன் த ரைட் ஹேண்ட். ஆப்டிக்கல் ஸ்கொயர் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும்போது செயின் லைன் வந்து லெஃப்ட் ஹேண்ட் அப்ரைட்டில் இருக்கும். நெக்ஸ்ட்டு, இஃப் த செயின் லைன் விச் ரன்ஸ் அலாங் த நார்த் சவுத் டைரக்ஷன் இஸ் ஹரிசாண்டல் அண்ட் த கிரவுண்ட் ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷன் இஸ் ஸ்லோப் அலாங். இப்போ வந்து செயின் லைன் வந்து நார்த் அண்ட் சவுத் டைரக்ஷனில் இருக்குது, கிரவுண்ட் வந்து ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷனில் இருக்குது. ஸ்லோப்பிங் வந்து ஆன்சர் டி. இட் இஸ் பாசிபிள் டு செட் ஆஃப்செட் கரெக்ட்லி ஆன் த போத் சைட். ரெண்டு சைடுமே நம்ம வந்து ஆஃப்செட் செட் பண்ணணும். அதுதான் ஆன்சர் டி. இட் இஸ் பாசிபிள் டு செட் ஆஃப்செட் ஆன் த கரெக்ட்லி ஆன் த போத் சைட். இதோட பேலன்ஸ் கொஸ்டின் நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட வீடியோஸ் தொடர்ந்து நம்மளோட சிவில் இன்ஜினியரிங் வீடியோஸ் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.